என் தங்கப்பிள்ளையே, சரியாக பஞ்சமி இரவில் உன் தாயானவள் உன் கண்களில் பட்டிருக்கின்றேன். இன்று இந்த தாயின் வாக்கு உன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்க வேண்டும். ஏனென்றால் பஞ்சமி நாளில் இந்த தாயை கண்டதும் இந்த தாயின் நெற்றி குங்குமத்தை தொட்ட என் பிள்ளை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ அடைய வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு விஷயத்தை முழுமையாக நீ அடைய போகிறாய். உனக்கான நேரம் இனி எல்லாவற்றையும் உனக்கு சரியாக எடுத்துச் சொல்ல போகிறது. உன்னை சுற்றி வந்து நான் நடத்தி தரும் எல்லா விஷயங்களையும் என் பிள்ளை கவனமாக கவனித்து உன் வாழ்க்கையை என்னவென்று யோசித்து கொண்டிருக்கும் இந்த நேரம் இனி உனக்கு நான் சொல்லித்தரும் விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ ஒவ்வொன்றாக கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இத்தனை காலம் என் பிள்ளைக்கு நான் என்னவெல்லாம் சொல்லித் தருகிறேன் என்பதனை புரிந்து கொண்டு நீ முழுக்க உனக்கான தேவைகளை எல்லாமும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாமும் என் பிள்ளை மறந்துவிடு. இன்று இந்த நாள் உனக்கும் எனக்குமான சம்பந்தப்பட்ட நாள். இந்த நாளில் நிச்சயமாக என் குழந்தை நான் உன்னோடு இருந்து உனக்காக ஒவ்வொரு நாளும் உன் முன்னால் வந்து நிற்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இத்தனை காலமும் நான் உனக்காக என்னவெல்லாம் கொண்டு வந்து தருகிறேனோ அதனை நீ சரியாக முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு தகுந்தாற்போல நீயும் உன்னுடைய மனதை எப்பொழுதும் நல்ல மாற்றங்களுக்குள் கொண்டு வந்திருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாது. நான் இருக்கும் காலம் இனி உனக்கான தேவைகள் எல்லாமும் நிச்சயமாக உன்னை தொடரும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. உன்னோடு உன் தாயின் அன்பு எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு விலகாத அன்பு. நான் எப்படிப்பட்ட நிலையிலும் உன்னை கைவிடதே கிடையாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உன்னோடு நான் இருக்கும் பொழுது அதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை காலம் உனக்கு நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை காலம் நான் உன்னை தொடர்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டு இவை எல்லாவற்றையும் நீ சரியாக தெரிந்து கொண்டால் அது போதும். என்றும் இந்த வராகி நான் உன்னோடு உனக்காக துணை இருக்கிறேன் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, துணை இருக்கும் காலம் இனி உனக்கு நல்லதே நடக்கும். நான் உன்னோடு வருகின்ற இந்த நேரம் முழுக்க என்றுமே உனக்கான வெற்றியை உறுதி செய்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எத்தனை காலம் என் பிள்ளை நீ இந்த விஷயங்களை எல்லாமும் நினைத்து கலங்கி இருக்கிறாய் என்பதனை நான் அறிவேன். உன்னோடு துணை இருக்கும் இந்த மாற்றங்கள் இனி எப்பொழுதும் இனி உன்னுடைய வெற்றியை இங்கே உறுதிப்படுத்த வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் நேரம் இனி எந்த நிலையிலும் என் பிள்ளைக்கு சந்தோஷத்தை இந்த வாழ்க்கை கொடுக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த இடங்களில் எல்லாமும் என் பிள்ளை தான் விரும்பிய இலக்கை அடைய முடியாமல் பின்தங்கி நின்றதோ அந்த இடங்களில் எல்லாமும் இனி உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை வந்து சேரப்போகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனையோ முறை என் பிள்ளை பட்ட வேதனைகளும் சோதனைகளும் உன்னை காயப்படுத்தி இருந்தாலும் இனி உனக்கு நடப்பது எல்லாமும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நிலைகள் இனி உன்னை கட்டாயமாக இந்த வாழ்க்கையை என்னவென்று சொல்லிக் கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். காலம் உனக்கு கொடுக்கக்கூடிய பல நல்ல விஷயங்களை தந்துவிட வேண்டி வருகின்ற தருணங்களில் எல்லாம் வேண்டும் என்றே உன்னை சுற்றி இருக்கும் சில மனிதர்களால், வேண்டும் என்றே உன்னை சுற்றி இருக்கும் சில தீய எண்ணம் கொண்ட மனிதர்களால் அது உனக்கு கிடைக்காமல் போனது. நான் பலமுறை இதனை உன்னிடத்தில் சொல்லிவிட்டேன். ஆனால் இப்பொழுது இதை எல்லாமும் தாண்டி உனக்கு நல்லது நடக்க வேண்டிய காலம் இது.
இந்த தெய்வம் உனக்கு துணை வந்து விட்ட பிறகு, இந்த வராகி உனக்காக வந்து உன் முன்னால் நின்று விட்ட பிறகு, இனி இதனை தடுத்து நிறுத்துவதற்கு எவனுக்கும் அதிகாரம் கிடையாது. எவனாலும் இது முடியாது என்பதுதான் உண்மை. எந்த நேரமாக இருந்தாலும் நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ முழுக்க முழுக்க முதலில் முழுமையாக புரிந்து கொள். எந்த இடத்திலும் என் பிள்ளை சந்திக்கின்ற இந்த பிரச்சனைகளை எல்லாமும் நினைத்து நீ இனி ஒருபோதும் கலங்கக்கூடாது. காரணங்களை உன்னோடு நிற்பவர்களிடம் கேட்டால் தெரியும் நீ எதற்கு கலங்குகிறாய் என்று. உன்னிடம் கேட்டால் உனக்கு தெரியாது நாம் எதற்காக வருந்தி நிற்கிறோம், நாம் எதற்காக வேதனைப்பட்டு நிற்கிறோம் என்று உன்னிடம் கேட்டால் அது உனக்கு தெரியாது. ஆனால் இவர்களிடத்தில் இதை கேட்டால் நிச்சயமாக இவர்கள் இதனை தெரிந்து வைத்திருப்பார்கள். ஏனென்றால் முழுக்க முழுக்க உனக்கு கஷ்டங்களை கொடுத்தது இவர்கள்தானே, முழுக்க முழுக்க உனக்கு வேதனைகளை கொடுத்தது இவர்கள்தானே. அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாமும் அவர்கள் நல்லபடியாக புரிந்து வைத்திருப்பார்கள். உன்னை சுற்றி நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் அத்தனையும் இவர்களுக்கு நன்கு தெரிந்த விஷயமாகவே இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இனி எதையுமே இவர்கள் முன்னிலையில் நீ வெளிக்காட்டுவதை நிறுத்து. கஷ்டமே இருந்தாலும், வாழ்க்கையில் சோதனைகளே இருந்தாலும், இதையெல்லாமும் நீ தேவையில்லாமல் மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதை முதலில் நிறுத்து. உன்னை சுற்றி நடக்கும் ஒரு கஷ்டமோ காயமோ எதற்கானது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தயாராகும். உனக்கு நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை ஆட்டி படைக்கும் இந்த விஷயங்கள் அத்தனையும் உன்னை நிச்சயமாக ஆனந்தப்படுத்தும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலம் உனக்கான பதிலை நிச்சயமாக நிறைவாக உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். எந்த இடத்திலும் என் பிள்ளையினுடைய மனது இது போன்ற பிரச்சனைகளுக்காக துவண்டு போய் நிற்கக்கூடாது. இது போன்ற கஷ்டங்களுக்காக என் பிள்ளை நீ எந்த இடத்திலும் மனம் கலங்கி நிற்கக்கூடாது. உனக்கு வேண்டி நான் எல்லா நிலையிலும் என்ன தர எண்ணுகிறேனோ அதை எல்லாமுமே உனக்கு சரியாகவே நான் கொண்டு வந்து தருகிறேன் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது நீ கடந்து வந்த சில விஷயங்களை நினைத்து ஒருபோதும் மனம் வருந்தக்கூடாது. உன்னை தாண்டிய சில விஷயங்கள் உனக்கு இருக்கிறது. உன்னை தாண்டிய சில விஷயங்கள், இந்த விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்க காத்திருக்கிறது. இந்த விஷயங்கள் எல்லாமுமே நீ வணங்குகின்ற தெய்வத்தால் உனக்கு நடத்தி கொடுக்கப்படும் என்ற விதி இருந்தால் அதை யாரால் மாற்ற முடியும்? நீ வணங்குகின்ற தெய்வம் இதை உனக்கு நடத்தி கொடுக்க தயாராக இருக்கும் பொழுது யார் நினைத்தாலும் இதனை மாற்றிவிட முடியாது. பஞ்சமி நாளில் இந்த தாயானவள் உன்னை தேடி வந்து விட்டேன் என்றால் இதைவிட சந்தோஷம் வேறென்ன இருக்க போகிறது? இதைவிட மகிழ்ச்சி இந்த வாழ்க்கையில் உனக்கு வேறென்ன இருக்க போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, சந்தோஷமாக நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு சில வரங்களை கொடுக்க நான் ஆசைப்பட்டுதான் இந்த நாளில் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். இந்த வராகி நான் ஒரு விஷயத்தை உறுதியாக நினைத்து விட்டேனானால் அதன் பிறகு அதற்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதற்கு இனி எந்த ஒரு விஷயங்களையும் நினைத்து நீ வருந்த வேண்டிய அவசியமும் கிடையாது. உனக்காகவே நான் உன்னை தொடர்கிறேன் என்பதும், உனக்காகவே நான் உன் முன்னால் வந்து நிற்கிறேன் என்பதும் நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்கின்ற ஒன்றாக மாற வேண்டும். உன்னுடைய நிலை உனக்கே என்னவென்று புரியும்படியான சில சந்தர்ப்பங்களை நிச்சயமாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை காலமும் என் பிள்ளை நீ தொலைத்தது எல்லாமும் போதும். இனிமேல் அம்மா தருவதை அன்போடு பெற்றுக்கொள். தெய்வம் கொடுப்பதை நீ எப்பொழுது கலங்காமல் பெறுகிறாயோ அப்பொழுதுதான் இந்த வாழ்க்கை உன்னுடையதாக நிறைவாக இருப்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். உன்னை தேடி வரும் இந்த நேரங்களை எல்லாமும் இனி என் பிள்ளை எப்பொழுதும் மனமகிழ்ச்சியோடு நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் உனக்காக நடத்த வேண்டி எந்த நாளும் உன் முன்னால் வந்து நிற்கும் இந்த மாற்றங்கள் இனி உன்னை எப்பொழுதும் பேரானந்தப்படுத்தும் என்பதுதானே உண்மை. என் தங்கமே, ஒவ்வொரு முறையுமே
நீ கலங்குவதையும் தவியாய் தவிப்பதையும் நான் என்னவென்று பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். உனக்குள் இருக்கின்ற சிந்தனைகள் ஒவ்வொன்றும் என் பிள்ளையை எந்த அளவிற்கு காயப்படுத்தி நிறுத்துகிறது என்பதனையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். உன்னோடு இருப்பது எல்லாமும் இனி கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை மேன்மைப்படுத்துவதையும் நான் புரிந்து கொண்டுதான் இருக்கின்றேன். சில சமயங்களில் எல்லாம் என் பிள்ளை கலங்கி தவித்த சில விஷயங்கள் இப்பொழுது உனக்கு மிக பெரிய அளவில் மாறுதல்களை கொடுத்திருக்கிறது. உன்னால் முடிக்கக்கூடிய அளவிற்கு எந்த ஒரு விஷயத்தையும் உனக்கு சரிபடுத்தி தந்திருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கிறேன் என்பதனை நான் மீண்டும் மீண்டும் உனக்கு சொல்வதற்கு என்ன காரணம்? நான் வருகிறேன் என்பதனை மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் நான் முன்னெடுத்து வைப்பதற்கு என்ன காரணம்? அத்தனைக்குமான காரணம் ஒன்றுதான். என்னவாக இருந்தாலும் என் பிள்ளை சந்திக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் இனி எப்பொழுதும் உன்னை சுற்றி வந்து உன்னை நல்லபடியாக மேன்மைப்படுத்த வேண்டும் என்பதுதான். எந்த இடத்திலும் என் பிள்ளை கலங்கி நின்றுவிடக்கூடாது என்பதுதான். எந்த சூழ்நிலையிலாலும் என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு நின்றுவிடக்கூடாது என்பதற்காகவும் தான் அம்மா உன்னை அரவணைக்க ஓடோடி வருகின்றேன். ஏன் தெரியுமா? உன்னுடைய பலவீனம் நீ சிந்துகின்ற கண்ணீர் துளிகள். இந்த கண்ணீர் துளிகளை நீ ஒரு முறை சிந்தி விட்டாயானால் போதும். இதை அவர்களுக்கு சாதகமாக நிச்சயமாக பயன்படுத்தி கொள்கிறார்கள். இதனை அவர்களுக்கு சாதகமாக அவர்கள் பயன்படுத்தி கொள்ள எப்பொழுதும் எண்ணுகிறார்கள் என்பதுதான் உண்மை. இது போன்ற நிலைமை உன் வாழ்க்கையில் நடக்காமல் இருக்க நீ எப்பொழுதும் உன்னை கட்டாயமாக இந்த நிலையிலிருந்தெல்லாம் மீட்டெடுக்க தயாராக இருக்க வேண்டும். சுற்றி நடக்கும் விஷயங்கள் அத்தனையையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக என்னவெல்லாம் நடக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். எதிர்பாராத சில பிரச்சனைகள் நீ நல்லதை அடையும் நேரத்தில் வருகிறது என்றால் அப்பொழுதே புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு விஷயம் உன்னை சுற்றி தவறாக நடக்கிறது என்று, ஏதோ ஒரு விஷயம் உன்னை சுற்றி உனக்கு எதிராக நடக்கிறது என்பதனை நிச்சயமாக நீ அந்த இடத்திலேயே புரிந்து கொள்ள வேண்டும். அந்த தருணத்திலேயே இதையெல்லாமும் என் பிள்ளை நீ சரியாக என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும். யாரும் இல்லை என்றால் அதற்கு என்ன அர்த்தம்? உன்னை தேடி இந்த வராகி நான் வருகின்ற பொழுது இனி எதையும் நினைத்து என் பிள்ளை நீ ஒருபோதும் வருந்தக்கூடாது. எந்த ஒரு விஷயங்களையும் எண்ணி என் பிள்ளை நீ ஒருபோதும் கலங்கக்கூடாது. உனக்கான தேவைகளை உணர்ந்தது உன் தாயினுடைய அன்பு. உன்னை இந்த வாழ்க்கையில் நல்ல மாற்றத்திற்குள் கொண்டு வந்து சேர்ப்பது உன் தாயின் அன்பு. அப்படி இருக்கும் பொழுது என்ன நடந்தாலும் என் பிள்ளை நீ அதற்காகவெல்லாம் இங்கு ஒருபோதும் கலங்கி நிற்கக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். நான் இருக்கும் காலங்கள் முழுக்க முழுக்க இனி உனக்கான தேவைகளை எல்லாமும் நான் கொடுக்க கொடுக்க நீ பெற வேண்டும். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கு நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்களை என் பிள்ளை நீ கவனமாக பெற வேண்டும் என்பதனை முதலில் மறந்து விடாது. நான் உன்னை எந்த இடத்தில் முழுமைப்படுத்த நினைத்தேனோ, எந்த இடத்தில் உன்னை வைத்து நான் அழகுபடுத்த நினைத்தேனோ அந்த இடத்தில் என் பிள்ளை நீ நிச்சயமாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை மறந்து விடாது. நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமுமே நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து ஒரு விஷயத்தை உனக்கென்று எடுத்துச் சொல்லும் இந்த காலங்களை நீ முழுக்க முழுக்க சரியாக உணர்ந்து வாழ வேண்டும் என்பதனையும் நீ மறக்காது. எந்த காலமும் இனி உனக்கு தேவையான ஒன்றை உனக்கு நடத்தி தராமல் போகாது. உனக்கு சரியான விஷயங்களை இந்த வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு கொடுக்காமல் போகாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். எந்த நேரம் நமக்கு என்ன நடப்பதாக இருந்தாலும் அந்த நேரம் அதை எல்லாமும் நீ முழுக்க முழுக்க தெளிவாக உணர்ந்து கொண்டால் அது உன்னை ஆட்டி படைக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நிச்சயமாக உனக்கென சரியாக பெற்று கொடுக்கும் என்பதுதான் உண்மை. உனக்கு தேவையான விஷயங்களை எல்லாமும் இது நிறைவாக உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கும் என்பதுதான் உண்மை.
இனி எது நடந்தாலும் நீ தெரிந்து கொள்ளும் இந்த நேரங்களை நீ முழுக்க முழுக்க கவனமாக புரிந்து கொள். உன்னை சுற்றி எல்லாமும் சரியாக நடப்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். உன்னை தேடி வரும் இந்த காலங்கள் அத்தனையிலும் இனி இந்த வாழ்க்கையை இந்த தாய் உனக்காக அர்ப்பணித்திருப்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். வராகி உனக்காக வருவது இனி உனக்கே புரியும். அம்மாவினுடைய அன்பு எத்தனை உன்னதமானது என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்வாய். நான் இருக்கும் நேரங்களில் உனக்கு தேவையான எல்லாவற்றையும் நான் நிச்சயமாக உனக்கு சரியாக சொல்லிக் கொடுப்பேன் என்பதனை நீ மறக்காது. இத்தனை நாளும் என் பிள்ளை நீ அனுபவித்த சில விஷயங்கள் இனி உனக்கு மிகுந்த நம்பிக்கையை நிறைவாக கொடுக்க வேண்டும் அல்லவா? மிகுந்த நன்மைகளை உனக்கு நிச்சயமாக என்றென்றும் சரியாக சொல்லித்தர வேண்டும் அல்லவா? நான் இருக்கும் காலம் இனி எப்பொழுதும் உனக்கு மனநிறைவையும் நம்பிக்கையும் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம் இனி என் பிள்ளைக்கான தேவைகளை எல்லாமும் நான் நிச்சயமாக உனக்கு உருவாக்கி கொடுக்க வேண்டும். உனக்குள் இருக்கும் தேவையற்ற வேதனைகளையும் சோதனைகளையும் போக்கி உனக்கு நன்மைகளை நான் தந்துவிட வேண்டும். என் பிள்ளை சந்திப்பது எல்லாமும் இனிமேல் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுப்பதற்கானது. நீ சந்திக்கின்ற விஷயங்கள் எல்லாமும் உனக்கு வேதனைகளை கொடுப்பதற்கு அல்ல, இதிலிருந்து உன்னை மீட்டெடுப்பதற்கானது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையை தேவையில்லாமல் சீண்டி பார்த்து விட்டார்கள். என் பிள்ளையை தேவையில்லாமல் இவர்கள் காயப்படுத்தி பார்த்து விட்டார்கள். சரி, இனி நடப்பதையாவது நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். இனி நடக்கக்கூடிய விஷயங்களையாவது நாம் சரியாக கவனிக்க வேண்டும். இல்லை என்றால் என் குழந்தைக்கு மேலும் மேலும் வேதனைகளையும் சோதனைகளையும் இந்த மனிதர்கள் எப்பொழுதும் கொடுத்து கொண்டிருப்பார்கள் என்பதுதானே உண்மை. மேலும் மேலும் உன்னை காயப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். இவர்கள் உன்னை பற்றி சிறு துளி அளவு கூட ஒருபொழுதும் சிந்திப்பதில்லை. ஒரு துளி அளவு கூட இவர்கள் உன்னை பற்றி ஒருபோதும் யோசிப்பது கிடையாது. மாறாக அவர்கள் நினைத்ததுதான் சரி என்றல்லவா இவர்கள் நினைக்கிறார்கள். அவர்கள் நினைக்கின்ற விஷயங்கள் மட்டும்தான் சரி என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். அப்படியானால் இதையெல்லாமும் முழுக்க முழுக்க நாம் யோசித்து பெற வேண்டும். முழுக்க முழுக்க நாம் சிந்தித்து இந்த வாழ்க்கையில் என்னவென்று நாம் உணர வேண்டும். எல்லா காலமும் நேரமும் நமக்கு தேவையான ஒன்றை சரியாக எடுத்துச் சொல்ல வரும். அந்த இடத்தில் என் பிள்ளை நீ உன்னுடைய வாழ்க்கையை மன உறுதியோடு ஏற்றுக்கொண்டாலே அது போதும். உனக்கு நடப்பது எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை இனிமேலும் என் குழந்தை நீ புரிந்து கொள்ளாமல் விட்டுவிடக்கூடாது. எந்த நேரம் என் பிள்ளைக்கு என்ன தேவைப்படுகிறதோ அதை எல்லாமும் அந்த நேரத்தில் சரியாகவே உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. அதிர்ஷ்டத்தை கொண்டு இந்த தாயின் அன்பு கொண்டு இந்த பஞ்சமியில் என் வார்த்தைகளை கேட்ட என் பிள்ளை நிச்சயமாக நாளைய விடியலில் ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சியை நீ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கென பெற்றிடுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளைக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை நான் நிச்சயமாக ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன். இந்த வாழ்க்கையில் நீ எதை பெற எண்ணுகிறாயோ அது எல்லாமும் உனக்கு சரியாகவே கிடைப்பதை இனிமேல் நீ புரிந்து கொண்டால் அது போதும். நடக்கும் அத்தனை விஷயங்களிலும் என் பிள்ளை உன்னை நீ மீட்டெடுத்து விடுவாய். வராகி வந்து விட்ட பிறகு இனியும் உனக்கு குழப்பம் இருக்கிறதா? வராகி சொன்ன வார்த்தைகளை கேட்டிருப்பது உண்மை என்றால் நிச்சயமாக இன்று வஜ்ரகோஷம் சொல். இன்று இரவு பஞ்சமி நாயகி உன் இல்லத்தில் இருப்பதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. அம்மாவின் வாக்குறுதிகளை கேட்க வந்த என் பிள்ளை என் நெற்றி குங்குமத்தை தொட்டதற்கான பலனையும் உனக்குரிய தைரியத்தையும் நம்பிக்கையையும் நீ நிச்சயமாக பெற்று விடுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நம்பிக்கையோடு உனக்கு எல்லா விஷயங்களும் சரியான ஒன்றை இனி நிறைவாக நடத்தி சொல்லும்படி நீ எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு வாழ்ந்து விட்டால் அதுவே போதும். நடந்து முடிந்தது எல்லாமும் இனி உன்னை மன நிறைவு கொண்டு வாழச் சொல்லும் இந்த நேரம்
என் பிள்ளை, நீ வெற்றியை உறுதியாக பெற்றுவிடு. உனக்கு நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.